ட்ரேட் அக்கார்டிங் டு யர் இன்ட்யூஷன். என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது உங்கள் உள்ளுணர்வு. உள்ள ஒன்று தோன்றதை வச்சு ட்ரேடு பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உள்ள ஒன்று தோணுதுன்னா அதை நம்ம எங்கே வைக்கணும்னா உள்ளே தான் வைக்கணும், வெளில எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள தோன்றதை வச்சு மார்க்கெட் மூவ் ஆகுது. அந்த பையர்ஸ்னாலையும் செல்லர்ஸ்னாலும் தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதனால் உள்ள எனக்கு தோணுச்சு, எனக்கு இன்ஸ்டியூஷன் இது மாதிரி தான் பண்ணுவாங்க, அதை வச்சுலாம் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதனால் உள்ளே தோன்றதை உள்ளே வச்சுக்கோங்க, வெளில எடுத்துகிட்டு வர வேண்டாம். எப்போதுமே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது நாலேஜ் தான் யூஸ் பண்ணணும். நாலேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்படி உள்ள ஒன்று தோன்றதை வச்சு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னா இந்நேரத்துக்கு எத்தனை பேர் நம்ம ஒரு கோடீஸ்வரனாக இருந்திருப்பாங்க உள்ளே தோன்றதை வச்சு. அவங்க எல்லாமே உள்ளே தோன்றதை வச்சு ட்ரேட் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களை எடுத்து பார்க்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள். அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள், இல்லைனா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளே ஒன்று தோன்றதை வச்சு எடுத்தீங்களா இல்லை ரிசர்ச் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டுப்பாங்க. எப்போதுமே எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஒரு இது வாங்கினாலும் அவங்க எப்போதுமே ரிசர்ச் பண்ணி தான் எடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உள்ளே தோன்றதை வச்செல்லாம் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் என்ன ட்ரெண்டோ, அப் ட்ரெண்டோ, டவுன் ட்ரெண்டோ, அதில் என்ன மாதிரி இருக்கோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி தான் எப்போதுமே பண்ணணும்.